எல்லாருக்கும் வணக்கம். வித்லவ் படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பர்பாக இருக்கு படம். வந்துட்டு மதனோட ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மதனை வந்துட்டு நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம பார்த்தோம். நைட்டு ஒரு மணி இருக்கும். வந்து ரொம்ப நேரம் ஏதோ பேசிட்டு இருந்தார். இது எப்படி பண்ணீங்க, அது இது என்னமோ. எனக்குலாம் ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ஹைப்பராக இருக்காருன்னு நினச்சேன். எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு அந்த பேஷன் அப்போதான் புரிஞ்சுது. ஸோ கங்க்ராட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோட ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஹீரோ, ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் அபி, எங்கேருந்து சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக அபியும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் பேரலாக ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தேன் நான். அப்போ நான் பார்ப்பேன், ஒரு ஸ்கூட்டியில் வந்துட்டு ஒரு இயர்ஃபோன்ஸை காதில் மாட்டிக்கிட்டு ஸ்வைங்கன்னு போவார், வருவார், பேசுவார், ஹாய் ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் நம்ம அப்படி பார்த்தோம் எல்லாம் லாஸ்ட் இயர் தான். நான் சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் பார்த்தேன்னு கூட சொல்ல முடியல. இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே திரும்ப இங்கே ஹீரோ வந்து நிற்கிறாரு. அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் படம் பார்த்தேன். அந்த சின்ன சின்ன போர்ஸு, டேனு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்மள மாதிரி ஒரு ஹீரோ நம்மளதுல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. பெர்ஃபார்மன்ஸு, டான்ஸ், அந்த சாம் ஒன்று இருந்துச்சு, எஃபர்ட்லெஸ் சாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ். அப்புறம் ஆனஸ்வரா, ஆக்சுவலாக உங்களோட ஸ்கூல் போர்ஷன்ஸில் வந்துட்டு பயங்கரமாக இருந்தீங்க. நீங்கள் செம்ம கெத்தாக இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸா ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க, அவங்களோடது எனக்கு சாரி பேர் தெரியல, பட் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சோ எல்லாருக்கும் ஒரு முஸ்லீம் எக்ஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ரொம்ப நல்லா, காவியா ரொம்ப நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஷான் ப்ரோ, ஆக்சுவலாக உங்களது ஒரு நல்ல பிராண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஷான் ரோல்டன் மியூசிக்கல்னு பார்த்தாலே ஓகே, இந்த படத்து மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது, அது ரொம்ப நல்லா இருக்கு. கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ், வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் மேம், கங்க்ராட்ஸ். எனக்கு அங்கே ரெண்டு பேரும் நான் இப்போ ரீசெண்டாக படம் பார்க்கும்போது வந்திருந்தாங்க. ரொம்ப பேஷனேட்டாக இது ஒர்க் ஆகுதா என்ன நடக்குதுன்ட்டு, கையில் நோட் பேடு மட்டும்தான் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவ்வளோ சின்சியராக அவ்வளோ இது பண்ணுறாங்களேன்ட்டு. வெரி ஹாப்பி. அது கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக இருக்கும். நான் படம் பார்த்தேன், ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா நல்ல ஒரு பல்ஸோட இருந்துச்சு படம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல பல்ஸு, நல்ல மீட்ரு, பதமாக இருந்துச்சு, நல்ல ஹியூமர், நல்ல எமோஷன், எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ ஹாப்பி. அப்புறம் டீம் ஒர்க்காகவும் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருமே, எனக்கு கேமரா ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு ஐயோ காதலே பாட்டு வந்துட்டு நான் லூப்பில் கேட்டுகிட்டே இருக்கேன், வரும்போதும் அதான் கேட்டேன். ஸோ கங்க்ராட்ஸ், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வேற என்ன, அப்படி டூரிஸ்ட் விசாவை தூக்கி போட்டு பெர்மனன்ட் விசா வந்தாச்சு. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்மளுடைய வெல்விஷர்ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஒன்னா ஒரே சமயத்துல உட்காந்து பேசுறது, அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். வெல்ஃபேருக்காக அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பத்தி பேசுறது. அப்படி அந்த வகையில நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாவே ரொம்ப பிரெத் டேக்கிங்கா இருக்குது. ஏன்னா எதனால பிரெத் டேக்கிங்கா இருக்குன்னா, இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி, இந்த படத்துக்குள்ள இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா படமாக்கப்பட்டிருக்குங்கிறது. பீட், பெர்ஃபார்மன்சஸ், ரைட்டிங், இதுல சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமா நிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நண்பர்கள் சொல்றதுல பயங்கர சந்தோஷம். ஒரு ஹச்சுவா இருக்கட்டும், எனக்கு செம்ம காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, என் பக்கத்துல தேசிங் சார் உட்காந்துருந்தாரு. அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரிஷ் உங்க இது படத்துல லவர்ல நடிச்சவர் தான். நான் இல்ல சார், அது நல்லா தெரியும், அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். அவர் ஏங்க அவ்வளவுதாங்க சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சார், கண்டிப்பா வாய்ப்பே இல்லை சார், அவன் இல்லை சார் அப்படின்ட்டேன். தென் இன்டர்வியூல போயிட்டு வந்து ஏங்க அவன் வந்தாங்க சொன்னேன். எனக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா சேவ் பண்ண உடனே டோட்டலா வேற ஆள் போல இருந்தாப்புல, அடையாளமே தெரியல உன்னை ஸ்கூல் ட்ரெஸ்ல பார்க்கும்போது.
யார் இல்லை, எனக்கு அடையாளம் தெரியல. அண்ட் அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸா பார்க்கும்போது எனக்கு எடிட்ல வந்து அவ்வளோ பிரமாதமா இருந்தது. நான் அது வே இட் வாஸ் எடிட்டட், அவ்வளோ சூப்பரான ஃப்ளோ. அண்டு இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்ட் கூட இவ்வளோ பிளெண்ட் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமா இருந்தது. நான் வந்து ஆர்ட் டைரக்ஷனா இருக்கலாம், எல்லாமே பயங்கர சந்தோஷமா இருந்தது. இது என்னன்னா எதுவுமே ஸ்கிரிப்டை வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு பயங்கரமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அபினோட ஆக்டிங் இருக்கட்டும், அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். அப்புறம் நான் எல்லாரும் சொன்ன போல ஜாஃபர்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அவரோட கேரக்டரா இருக்கட்டும். அப்புறம் உங்களோடது, அப்புறம் அந்த இவங்க நீங்க தானே அந்த அனிஷா ரோல் பண்ணவங்க, ஐயோ சூப்பர்மா பிரமாதம். நான் வந்து அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு 2 நாள் படம் முடிச்ச மதன்ட்ட நான் அப்பதானே பேசுறேன், 2 நாள் கழிச்சு சொல்றேன், இன்னும் அந்த சீன் என்ன விட்டு போக மாட்டேங்குது யாருன்னு. பிரமாதம், ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே ஐயா மோகன்ராஜ் ஐயா இருக்கட்டும், வழக்கம் போல எப்போ சிங்கிள் கடா அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மதன், நிஜமாவே அவ்வளோ ப்ரௌட். ஏன்னா மதனுக்கு பேச வரணும்னு எனக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசினதே கிடையாது. ரொம்ப நேரம் பேசினது இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசினாப்புல. ரொம்ப 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 ஹாப்பி. அப்புறம் எங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொன்னாப்ல சுதர்ஷன், அந்த மாதிரி இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாம உங்க கூடவே தொடரட்டும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அபி, அனசுரா, அப்புறம் ஐயாவுக்கு, ஷானையாவுக்கு சொல்லாம இருக்க முடியாது. ஷானையா வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நீ எங்க இருக்கீங்கன்னு சொன்னா இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போல. ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய எல்லா பங்களிப்புக்கும். சௌந்தர்யா மேம் உங்களுக்குமே சொல்றேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமையும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட படம் பார்த்துட்டு சொன்னது போலதான், வெற்றியா அமையட்டோன்றதெல்லாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போயே சொல்றேன். படம் ஹிட்டு, சந்தோஷம். நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இருந்தது. நன்றி, தேங்க்யூ. காலையில தான் இந்த படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இந்த ட்ரைலர்ல வர நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரிலேட்டபிளா இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது அதை வந்து ரொம்ப நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த படத்துல இந்த ஸ்கூல் போர்ஷன்ல காட்டுற பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல கடந்து வந்த விஷயமா இருக்கும். அது இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ டைரக்டர் மதன் வந்து ஃபர்ஸ்ட் படமே வந்து இவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்ப சூப்பரான ஒரு டெபியூ கொடுத்துருக்கீங்க. அவரோட ரைட்டிங்கும் சரி, அந்த டிரெக்ஷனும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷான் ப்ரோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி இதில் பிரிச்சிட்டீங்க. அபிஷன் ப்ரோ, எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆக்டராக, ஒரு ஹீரோவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியா கனெக்டடா இருந்தாரு. நம்ம பாக்குற ஒரு நம்மள மாதிரி இருந்தாரு. அதே மாதிரி அவர் அந்த எமோஷனை கேரி பண்ண விதமா இருக்கட்டும், மொத்த படத்தை ஹோல்ட் பண்ண விதமா இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஹீரோவா இது வந்து இன்னும் நீங்க நிறைய பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அனஸ்வரா உங்களோட பர்ஃபார்மன்ஸும் கேரக்டரேஷனும் ரொம்ப லவபிளா இருந்தது. சூப்பர். அப்புறம் ஒரு ஹீரோ வந்து அறிமுகமாகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அபிஷனோட இந்த ஜேர்னி வந்து நல்ல படம் பண்ணணும், நிறைய கதைகள் வச்சிருக்கிற நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா அமையும். ஸோ அவங்க வந்து நிறைய ஹீரோஸ் நோக்கி போகும்போது உங்களை நம்பி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதை உருவாக்கி கொடுத்த சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணனுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. ஏன்னா நீங்க அபிஷன் மட்டும் லான்ச் பண்ணல, இன்னும் நிறைய பேர் லான்ச் பண்ண போறீங்க டைரக்டரா அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு என்ன, அந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக கொடுத்து பண்ணியிருக்காங்கிறத படம் பார்க்கும்போதே தெரியுது. சூப்பர். அண்ட் நல்ல படங்கள் பெரிய படமாகிறதுக்கான ஒரு பவரும் சப்போர்ட்டும் ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸுக்கு இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் வச்சு தான் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறதுமே. அதனால இந்த வித் லவ் படத்தை வித் லவ்வோட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இதை வந்து இன்னும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக மாற்றுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் அந்த படத்தை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ், இங்கே இருக்க சினிமா ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மகேஷ்
அவரை நான் முதல்ல பார்த்தது வந்து சிவாஜி த பாஸ் ரீரிலீஸ் வந்து ரோகிணி தேட்டரில் அப்போ தான் நான் முதல்ல மீட் பண்ணேன். அன்னிலேருந்து நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து கேஷுவலாக சொன்னார். அப்போ நான் பார்க்கும்போது ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. கேஷுவலாக சொன்னார் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசராக, அதாவது எம்ஆர்பிங்கிற ஒரு பிராண்ட்னாலே அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக ஒரு வரல கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜியான் ஃபிலிம்ஸ் சௌந்தர்யா மேம், அவங்களோட ஸ்கிரிப்ட் நாலேஜ், சினிமா பற்றின அந்த சென்ஸ், அது எல்லாம் நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்கள் நல்லா இருக்கா, நல்லா வருமா, ஒர்க் அவுட் ஆகுமா, பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்களுக்கு பிடிக்கும்ல, ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதை நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். கண்டிப்பாக அந்த சின்சியாரிட்டிக்காக, ஆடியன்ஸ் மேலே வச்சிருக்க அந்த ரெஸ்பெக்ட்காக, அவங்க மேலே வச்சிருக்க அந்த மரியாதைக்காக டெஃபினட்டாக இந்த படம் ஜெயிக்கணும். படம் பார்த்துட்டேன், அதனால இப்போ பேசுறது கம்ஃபர்டபுளாக இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து ஒரு த்ரூ அவுட் த மூவி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடையே அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது இந்த படம். ஒரு ஸ்மைலோடையே பார்க்கலாம். படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஸ்மைல் நம்மகிட்ட இருக்கும். கடைசியாக டைட்டில் போடுற வரைக்குமே அந்த ஸ்மைல் இருந்துச்சு ஃபேஸில். மதன், வாழ்த்துக்கள்ங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியா இல்லை, சூப்பராக பண்ணிருக்கீங்க. உங்களோட டீமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உண்மையாக இந்த ஆர்ட் டைரக்டர்னு ஒருத்தர், அவரெல்லாம் நம்பவே முடியல. ஆர்ட் டைரக்டர்னு அவரெல்லாம் செட்டுக்குள்ளேயே தம்பி யார் பண்ணி அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரி இருந்தாரு. ரொம்ப ரொம்ப க்யூட்டான டீம். எடிட்டர் பேசின விதம், ஆர்ட் டைரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப படம், அந்த படம் மாதிரியே இருந்தது உங்களுடைய இதுவும். அண்ட் ஹீரோ சார் அபிஷன், மிகப்பெரிய தன்னம்பிக்கை வேணுங்க. இதுக்கெல்லாம் நல்லா போட்டோல நிக்கிறதுக்கே வந்து ஒரு ஓரமா போய் ஒரே போஸ்ட் தான் வச்சிருப்பேன் 100 போட்டோக்கும். என்ன சூப்பரா நடிச்சிருக்கீங்க, செம்மையா நடிச்சிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வேணும், கலக்கிட்டீங்க. நிறைய ஹீரோக்கள், அதான் இவர் ராம் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோக்கள் வரணும். ஃபியூச்சர் டைரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும் கையில. ஸோ இந்த படம் நிச்சயமா ஜெயிக்கும். நீங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோவா தமிழ் சினிமாவில் வருவீங்க. அனஸ்வரா, கலக்கிட்டீங்க. உங்களோட ராங்கி அந்த படத்துலயும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தக்ஸ்லயும் பார்க்குறது நல்லா இருந்தது. இதுல சூப்பரா பண்ணியிருந்தீங்க. அண்ட் பாலாஜி கேரக்டர், இப்போ சச்சின் அவர் பேரு, சூப்பரா பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. அண்ட் ஜாஃபர்னு ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு, அவருமே சூப்பரா பண்ணியிருந்தாரு, ஃபண்டாஸ்டிக்கா பண்ணியிருந்தாரு. காவியா, கலக்கிட்டீங்க. எல்லாருமே அந்த சீன் பத்தி சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அது நிறைய மீமாவும் நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் ஆகும் வரப்போகுது. பசங்க அதை போட்டு ஷேர் பண்ண போறாங்க. சாரி, ஓகே, சரி, ஓகே. சூப்பரா பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். எங்க இருந்து ஃப்ளோ மறந்துட்டேன். அண்ட் லாஸ்ட் சாங் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். நான் பார்த்ததை விட பயங்கர எங்க இருக்கீங்க. இப்ப நான் பார்த்த மோகன்ராஜ் இல்லை, ஜூனியர் மோகன்ராஜ் மாதிரி இருக்கீங்க. சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார். ஷான் ரோல்டன் சார், உங்களை பத்தி சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய படத்துக்கு உயிர் கொடுத்து சூப்பரான உங்களோட சாங்ஸ் மூலியமா கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு வாரம் முன்னாடி வருது. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் யங் க்ரௌடுக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஸ்கூல் லைஃப், நம்மளுடைய அந்த ஸ்கூல் லைஃப், லவ் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கிற ஒரு படமா, ஒரு ஃபீல் குட் படமா சூப்பரா இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த படத்தின் மூலியமா நடிகராகவும் மாறி இருக்க சுதர்ஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் சித்தப்பு நீ எங்க இங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அவரும் நடிச்சிருக்காரு. வித் லவ் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். பிளாக் பஸ்டர் படம், ஷார்ட் பிளாக் பஸ்டர். சௌந்தர்யா மேம் பற்றி நான் நிறைய சொல்லணும், இன்னொரு மேடை இருக்கு. மேம், இந்த படம் வந்து நிறைய எமோஷன்ஸை கேரி பண்ணுது, நிறையா ஃபன் இருக்கு. அண்ட் இது எல்லாத்தோட இப்படி ஒரு கண்டென்ட் வந்த உடனே இதை மேம் நினைச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய ஒரு வேற ஆக்டர்னு போயிருக்க முடியும், மார்க்கெட் இருக்க ஒருத்தர்னு. ஆனால் இதை வந்து ஒரு டெபியூட் ஹீரோவை வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினைச்சதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் அது தேங்க்யூ. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவை ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை பண்ணிட்டீங்க. அது இன்னைக்கு இல்லை, இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு இது எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அதுக்கு. அண்ட் மகேஷ் ப்ரோ, சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேம்க்கு பண்ணியிருக்கீங்க. அண்ட் படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்கு அப்படின்னாரு. சூப்பராக இருக்கு, பணம் மழை கொட்ட போகுதுன்னு அவர் அப்படியே போயிட்டாரு. காசு, பணம், துட்டு, மணின்னு
கண்டிப்பா ப்ரோ பெரிய நம்பர் இந்த படம் பண்ணும் கண்டிப்பா. அண்ட் அபிஷன் ப்ரோ ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில. ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நடிக்கும்போது. அது தெரில. அது ரொம்ப கேஷுவலா இருந்தாரு. அண்ட் அகைன் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவா இருந்தாங்க. எல்லாரும் ஆக்டர் ஆக்டர்ன்றாங்க. எனக்கு என்னமோ நீங்க பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு தோணுது. அண்ட் சாண்டோலன் சார், அவரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ் ஒரு பெரிய ஃபேன் நான். சார் நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணோம் சார். அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தாங்க அனஸ்வரா. இதுக்கப்புறம் தமிழ் பசங்கள்ன்றது நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அண்ட் ரொம்ப ஒரு அசின் மேடமோட வைப்ஸ் இருந்தது அவங்க கிட்ட. அவங்க ஈஸியா ரொம்ப கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இன்னொருத்தங்க அவங்க காவியா, அவங்க படத்துலயும் இதே மாதிரி லைலா மேம் மாதிரி சிரிச்சு சிரிச்சு நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ்லயும் பார்த்தேன் அதே மாதிரி தான் சிரிச்சு. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும். பிக் ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் இதுல நான் இதை ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. அண்ட் இதுல ஒர்க் பண்ண கேமராமேன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சூப்பரான ரைட்டிங் ஆக்சுவலா. நிறைய விஷயங்களை ரொம்ப கியூட்டா கனெக்ட் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அண்ட் வித்லவ் படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் படம் பார்த்துட்டு ஆஹா கியூட்டா இருக்குப்பான்னு திரும்ப திரும்ப பார்த்தேன் நிறைய கொரியன் ஃபிலிம்ஸை. அந்த மாதிரியான ஒரு கொரியன் ஃபிலிமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இருக்க ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்க திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு படமா இருக்கும். அண்ட் திரும்ப அதான் இது ஒரு ஷார்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் காஸ்டிங் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் ஒரு பெரிய லீப் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் இங்கே நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரையும் இப்போ தான் பார்க்குற சான்ஸ் கிடைச்சிது. அண்ட் எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நம்பர் ஆஃப் வாழ்த்துக்கள் அண்ட் எதிர்பார்க்காத ஆட்கள் இருந்தும் நிறைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் ஆஹா இவன் பண்றான்ற மீட்டர்ல ஒரு சின்ன பதட்டம் இருக்கு, அது எனக்கு புரியுது. அண்ட் நான் வித் லவ்வோட ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் ஃபேனா, தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். அகைன் ஐ எம் சேயிங் இட்ஸ் அ ப்ராமிஸ். தேங்க்யூ. அண்ட் Feb 6 வித் லவ் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ்.